உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான தீபாவளி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கனம் நடுவர் அவர்களே, எங்கள் அணியை நீங்கள் முதலில் அழைத்ததிலேயே ஒரு குறிப்பு எனக்கு தெரிகிறது. என்னது? பொதுவாகவே சமுதாயத்தில் பிறருக்கு உதவ வேண்டும் என்றால் இளைஞர் அணிதான் முன்னால் வந்து நிற்கும். இளமை என்பதே உதவி செய்யும் பருவம், முதுமை என்பது உதவி தேவைப்படும் பருவம். தாத்தா பேப்பர் படிச்சுக்கிட்டு என்னோட கண்ணாடி எங்கன்னு தடுமாறிட்டு இருப்பார். பேரன் ஓடி வந்து தாத்தா அது உங்க மூஞ்சில தான் இருக்குன்னு சொல்லுவான். அதை சொல்றதுக்கு கூட ஒருத்தர் உதவி தேவைப்படுகிற வயது அது. ஓ, அது மிகப்பெரிய உதவி இல்ல? அந்த நேரத்துல அது ஒரு உதவி தானே. சொன்ன விற்பாடு உடனே கேட்பானே, தாத்தா இடுப்புல வச்சிருப்பே எதையாவது எடுத்துக்கொடு. சைக்கிள்ல அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே போறாரு. சரியா கட்டாததுனால அந்த மூட்டை சரியுது. இப்ப அந்த வழியா நம்ம சேஷாத்ரி மாதிரி ஒரு யூத் போறாரு, பக்கத்துல ஒரு 70 வயசு பெரியவர் போறாரு. இப்ப ரெண்டு பேர்ல யார் போய் உதவி செய்ய முடியும்? சேஷாத்ரி செய்யறாரோ இல்லையோ, ஒரு இளைஞர் தான் செய்ய முடியும். பெரியவர் பக்கத்திலேயே போக மாட்டாரு. ஏன்னா சரிஞ்சிருக்கிற அதை தூக்குறான்னு போய் தத்தகா புத்தகான்னு பண்ணி இவரையே ரெண்டு பேர் தூக்குற மாதிரி ஆயிரும். எது உதவி செய்யும்? நம் நடுவர் அவர்களே, இப்ப நான் வந்து 20 வயது இளைஞனும் கிடையாது, அதுக்காக 80 வயது முதியவனும் கிடையாது, நடுத்தரம். எதுக்காக இதை சொல்ல வர? நான் வழக்கமா ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போடுவேன். அவன் கேட்டா என்னங்க இப்பெல்லாம் வர வர போடுற காசு குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா, அது ஒண்ணு இல்லப்பா, முந்தில நான் தனியா இருந்தா என்னால 2 ரூபா போட்டேன், அப்புறம் திருமணம் ஆச்சு, அப்புறம் 1 ரூபா போட்டேன், இப்ப புள்ள வேற பிறந்துட்டா அதான் 50 பைசா போட்டேன். அவன் உடனே அப்ப என் காசு தான் குடும்பம் நடத்துறான்றான். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க உதவுவது என்கிற உள்ளம் குறையுமா இல்லையா? இது ஒரு உச்சத்தில் இருக்கிற பருவம் என்பது முதுமை பருவம். ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னால அடிச்ச புயல்ல பெசன் நகர் ஓரமா ஒரு சரக்கு கப்பல் ஒண்ணு ஒதுங்கி போச்சு. அதுல பணியாற்றவங்க இன்னொரு படகுல இறங்கி வராங்க, தத்தளிக்கிறாங்க. அடிச்ச புயல்ல ஒண்ணும் முடியல. அப்ப பார்த்து கொண்டிருந்த மீனவ இளைஞர்கள் தான் நீந்தி போய் 8 பேரை காப்பாற்றினார். பார்த்துக்கிட்டு இருந்த பெருசுங்கெல்லாம் மிஞ்சி போனா இந்த போக்கத்தவன் ஏன் புயல்ல போறப்பட்டான்னு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. ஒரு சமூக சேவை அமைப்பு நடுவர்களே, கண் தானம் செய்வதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வராரு. அவர் அவசரமா புறப்பட வேண்டிய சூழல். அதனால என்ன பண்ணாரு, அங்க இதே மாதிரி இளைஞர்களும் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. கண் தானம் செய்யறதுல எல்லாரும் பதிவு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு 2 வரி தான் அந்த சிறப்பு விருந்தினர் சொன்னாரு. கூட்டத்துல இருந்த 99% இளைஞர்களும் வரிசையில நின்று பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பதிவு செய்து கொள்ள வேண்டும், கண்தானம் செய்யுங்கள்னு ஒரு வரி சொல்லியே அத்தனை இளைஞர்களையும் கட்டி போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க எல்லாம் பரீட்சை எழுதிட்டு இப்படி செஞ்சாங்களா? பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்களா? நடுவர் அவர்களே, கண்தானம் செய்யுங்கள் என்று சொன்னதுதான் அவர் வைத்த தேர்வு. செய்கிறோம் என்று அத்தனை இளைஞர்களும் நின்றது அந்த தேர்வில் அவர்கள் வென்றதன் அடையாளம். உதவுவது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, வணக்கத்திற்குரிய நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று யாரிடம் சொல்லுகின்றார்? ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கிற இளைஞர்களிடம் தான் சொல்லுகிறார். என்ன பொருள்? உதவுவது மட்டுமல்ல, ஒரு தேசத்தை உயர்த்துவது என்பது கூட இளைஞர்களால் தான் முடியும் என்பதனால் தானே சொல்லுகின்றார். நடுவர்களே, ஆன்மீகத்துல கூட பாருங்க, திருவிழா தேர் இழுப்பது யார் வருகிறார்கள்? வடம் பிடித்து இழுப்பதற்கு உடம்பில் வலு இருக்கிற இளைஞர்கள் தான் வருவார்கள். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே கன்னத்துல அரா ராமான்னு கன்னத்துல போட்டுப்பீங்க. மிஞ்சி போனா தேர் ஊர் முழுக்க சுத்தி வந்த பிறகு வடத்தை கீழே வைப்பாங்க, இவங்க தொட்டு கும்பிட்டுக்குவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்க தேரை 3 நாளைக்கு இழுப்போம். நீங்க இப்பவும் 3 நாளைக்கு இழுத்தாலும் அது நவர போறது இல்லை, அது வேற. நான் இப்படி சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே, கல்கத்தாவில் ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனை மிகப்பெரிய தீ விபத்து நடக்கிறது. அந்த தீ விபத்து எங்கும் பரவிவிட்டது. அப்பொழுது கனம் நடுவர் அவர்களே, ரம்யா வினிதா என்கிற 2 செவிலி பெண்கள் தான் 8 பேரை 8 நோயாளிகளை காப்பாற்றி அந்த முயற்சியிலேயே அவர்களும் தீயில் கருகி போனார்கள். அவங்க நர்சிங் படிப்பு படிக்கிறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கி அந்த லோனை அடைக்கிறதுக்காக கல்கத்தால போய் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் வேலை செய்த விதத்தால் இப்போது 8 குடும்பங்கள் அவர்களுக்கு கடன்பட்டு இருக்கின்றன. நடுவர்களே, நான் இன்னும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன்.
எதிரணியில் இருக்கிற 3 இளைஞர்களில் யார் வேண்டுமானாலும் வந்து பதில் சொல்லலாம். உதவுவதை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் அதில் கூட ஜாதி பார்ப்பார்கள். ஒரு டம்ளர் தண்ணி தரத்து கூட அவன் நம்பாளா என்னன்னு பார்த்துக்கன்னு ஓரப்பார்வை பார்க்கிற பெரியவர்கள் இன்னமும் இந்த கிராமங்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் உதவுகிற ஜாதி என்கிற ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள், உதவுவதில் ஜாதி பார்க்கிறவர்கள் இல்லை. தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப கடுமையான வாதம்லாம் பண்ணியிருக்காரு. நல்ல தெளிவாக எடுத்து இளைஞர்கள் எப்படிலாம் உதவி பண்ணுவாங்க, அவங்க மனசுக்குள்ளே எப்படிலாம் உணர்வுகள் இருக்குன்னு அடிச்சு விடுறார். ஆஜாராம் யோசிக்கிறாரு. வாங்க முதியவர்களே.